மகாலட்சுமியை நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க. துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியில் சஞ்சரிச்சிட்ருக்கார் சுக்கிரன், உங்கள் ராசிநாதன். பரவாயில்ல. வருமானத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் உங்களுக்கு பரவாயில்ல. மணி ரொட்டேஷன் நல்லா இருக்குது. இது வரைக்கும் நீங்கள் உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் கையில் பெருசாக ஒன்றும் இல்லை. பட் இந்த வாரம் அது இருப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. அது இல்லாமல் பெருசாக நான் பேச்சை தொழிலாக வச்சிட்ருக்கேங்கிறவங்களுக்கு இணங்கி இருக்குது. ஏன்னா இந்த வாரம் 16ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியனும் வந்துடுறாரு. அப்படி இருக்கிறது பேச்சு கொஞ்சம் குறைக்கணும். இது ரொம்ப முக்கியம். இந்த வாரத்தில் பேச்சு உங்களுக்கு எதிரிகளையும் பிரச்சனைகளையும் தேவையற்ற மன வருத்தங்களையும் உண்டு பண்ணும். அடக்கி வாசிங்க. இன்னொரு பக்கம் இந்த வாரம் ஏதாவது முயற்சி பண்ணாலும் அந்த காரியங்கள் சக்ஸஸ் ஆகும்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும். பட் இன்னொரு பக்கம் உங்கள் முயற்சி ஸ்தானத்தை சனி பார்க்குறனால எஃபர்ட் எடுத்து பண்ணால் மட்டும்தான் அதெல்லாம் சக்ஸஸ் ஆகும். ஆகையினால பொறுமையாகவும் நிதானமாகவும் இருங்க. லைஃப்பில் எதை முதல்ல செய்யணும், எதை ரெண்டாவது செய்யணும் அப்படின்லாம் முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் வெற்றியடையும். அது மட்டும் இல்லை, துளாராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் சுறுசுறுப்பாக இருக்கணும். நீங்கள் அது ரொம்ப முக்கியம். ஏன்னா சனி பகவான் உங்கள் முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறதுனால எண்ணங்களை அட்டென்ஷனை டைவர்ஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் அடக்கி வாசிங்க. இந்த வாரம் உங்களுடைய 5ஆம் இடத்துல ராகு இருக்குது. உங்களை அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா யாரெல்லாம் ஸ்பெக்குலேஷனில் இருக்கீங்க, யூக வணிகங்களில் இந்த வாரம் கை கொடுக்கும். யூக வணிகம்னு பார்த்திங்கன்னா லாட்ரி டிக்கெட் வாங்க நினைக்கிறவங்க வாங்குங்க. ஏதாவது ரேஸில் மினிமமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நினைக்கிறவங்க, டிஜிட்டல் கரன்சி வாங்கணும்னு நினைக்கிறவங்க, கோல்டு பாண்டு வாங்கணும்னு நினைக்கிறவங்க அத்தனை பேருக்கும் இந்த வாரம் பரவாயில்ல, வாய்ப்பு நல்லா இருக்குது, பயன்படுத்தலாம். அது இல்லாமல் இந்த வாரத்தில் எதிர்பாராத என்டர்டெயின்மெண்ட், டூர், ட்ராவலுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நீங்கள் அரசியலில் இருந்தீங்கன்னா 16ஆம் தேதிக்கு அப்புறம் சைன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இது அத்தனையும் இருக்குது. வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது, ஜாப் எப்படி இருக்குது, ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் சர்வீஸ்க்குரியவர் குரு 10ல் இருக்கார். உங்களுடைய வேலையில் நீங்கள் என்னெல்லாம் ஹைக்கு எதிர்பார்த்தீங்களோ, ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ இன்சென்டிவோ போனஸோ அரியர்ஸோ என்னெல்லாம் எதிர்பார்த்தீங்களோ கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதுலேயும் நீங்கள் ஏதாவது நல்ல லேபர்ஸ் எதிர்பார்க்குறீங்க, ஸ்கில்டு லேபர் கிடைப்பாங்க. லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். வழக்குகள் ஏதாவது இருக்குது, டிஸ்பியூட் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு வழக்குகள்லேருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பு, ஜெயிப்பதற்கான சூழ்நிலைகள் அத்தனையும் துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய பெண் நண்பர்களால் மகிழ்ச்சி சந்தோஷம்